Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச மாதிரியான ஒரு டேஸ்ட்ல பன்னீர் ஸ்டஃப்டு இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யிறதுக்கு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இத 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதுல 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதுல ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா குழஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தூளோட பச்சை வாசனை எல்லாமே சுத்தமா போனதுக்கு அப்புறமா இதுல ஒரு 1/2 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமா சேர்க்க வேண்டாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஹீட்லயே 3 ல இருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க இது நல்லாவே கொதிச்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைம்ல 200 கிராம் அளவு பன்னீரை சின்ன கியூப்ஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை விட உங்களுக்கு சின்னதா வேணும்னாலும் நீங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஹீட்லயே ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற பன்னீரும் அந்த மசாலாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். இப்போ பாருங்க நல்லாவே வதங்கி வந்துருச்சு. மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இந்த டைம்ல இதுல கொஞ்சமா பொடியா நறுக்குன கருவேப்பிலை, கொத்தமல்லி நீங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு கரம் மசாலா வேணும் அப்படின்னா இந்த டைம்ல நீங்க ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுக்கு சூப்பரான பன்னீர் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, புலாவோட அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். இதில் ஒரு 1/2 கரண்டி அளவு மட்டும் மாவு எடுத்து எல்லா குழிகள்லையுமே ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்டஃபிங் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது மாவு வச்சு மேலே அந்த ஸ்டஃபிங்கை கவர் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா இட்லிலையுமே செஞ்சிடலாம். இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள். நம்மளுக்கு சூப்பரான ஸ்டஃப்டு இட்லி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா நான் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பர் டேஸ்டியான பன்னீர் ஸ்டஃப்டு இட்லி ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் சூப்பரான ரெசிபி. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.